2008 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டிற்குள்ளே நுழையும் பொழுது பலவிதமான கேள்விகள் ஆன்மீக உலகிலும் சமூக காரியங்களிலும் எழுந்த வண்ணம் இருந்தன. ஏனென்றால் 2008 ஆண்டு சரித்திரத்திலே மறக்க முடியாத சோக சம்பவங்கள் அநேகம் நிகழ்ந்த ஒரு ஆண்டாக இருந்தது. அதை நாம் எல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக செய்தித்தாள்களை படித்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும். எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், தீவிரவாத செயல்கள், அது மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்ட ஓராண்டு 2008 ஆண்டு. குறிப்பாக ஒரிசா மாநிலத்திலே உள்ள கந்தமால் என்கிற பகுதிகளிலே அநேக கிராமங்கள் முழுவதுமாக கிறிஸ்தவர்கள் ஒழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நிவாரணப் பணிகள் ஏராளம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும், அநேக வசதிகளை இயக்கங்கள் மிஷனரி நிறுவனங்கள் செய்து கொண்டிருந்தாலும், அந்த பயத்திலே பீதி அடைந்த மக்கள், கிராமத்தை விட்டு வெளியே ஓடினவர்கள் பெரும்பாலானவர்கள் திரும்பி இன்னும் அந்த கிராமத்திற்கு வர மிகவும் தயங்குகிறார்கள். அது நியாயமான ஒரு காரியம். திடீரென்று நம்முடைய வீட்டிலே ஒரு திருடன் வந்து விட்டு போய்விட்டான் என்றால் கூட அந்த இடங்களுக்கெல்லாம் ராத்திரியெல்லாம் போவதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரே இரவிலே தங்களுக்கு இருந்த சிறிய சொத்துக்கள், பொருட்கள், உடைமைகளை எல்லாம் இழந்து ஒரே நாள் இரவிலே துரத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் திரும்ப அங்கே வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக 2008 ஆண்டிலே நாம் முந்தி நினைப்போம் ஒரிசா போன்ற வட மாநிலங்களில் மட்டும் இவ்வித பிரச்சனைகள் இருக்கும் என்று. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி சில மாதங்களுக்கு முன்பதாக இதே விதமான பிரச்சனைகளும் துன்புறுத்தல்களும் கர்நாடக மாநிலத்திலேயே உருவாகிவிட்டன. அதெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு காரணம். கர்நாடக அது மேங்களூரிலே கிறிஸ்தவர்கள் தொகை அவ்வளவு அதிகம். நல்ல ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ். ஒருவேளை ரோமன் கத்தோலிக்கர் நிறைய இருந்தாலும் கூட நல்ல திடமான கிறிஸ்தவர்கள், அந்த பூர்வீக கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்ட இடத்திலேயே இவ்வளவு ஒரு பெரிய சோக சம்பவங்கள் நடப்பது என்றால் இனி என்ன நடக்கும் என்று நம்மால் யோசித்து பார்க்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால் திஸ் குளோபல் எக்கனாமிக் மெல்ட் டவுன், திடீர் என்று சொல்லி பொருளாதார ரீதியிலே ஒரு பெரிய இறக்கம் என்று சொல்ல முடியாத ஒரு பெரிய சரிவு. இட்ஸ் அ லேண்ட்ஸ்லைட் என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை இல்லாத ஒரு பெரிய ரிசெஷன். யாரை பார்த்தாலும் ஒரு நாட்டையும் விட்டு வைப்பதில்லை. நீங்கள் டிவியை திறந்தால் இனி நாங்கள் இதை நன்றாக இந்த ரிசெஷனை சமாளித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிற நாடுகளும் அவர்கள் அப்படியே வந்து தடுமாறி கொண்டு இருக்கிற ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு புது வருட செய்தியாக என்ன கொடுக்கப்பட்டது என்று நான் அறியேன். பொதுவாக ஊழியர்கள், பிரசங்கிமார்கள் புது வருட செய்திகளை கொடுக்கும் பொழுது பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், போன ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் நன்றாக இருக்கும், இன்னும் முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இது பொதுவாக சொல்லுகிற காரியம். ஆனால் நீங்கள் திருவசனத்தை நெடுகவே வாசித்துக் கொண்டிருப்பீர்களானால் இனி வருகிற காலம் இதுவரை இருந்த காலத்தை விட மோசமாகவும் கொடூரமாகத்தான் இருக்குமே ஒழிய அது முன்னேறாது. என்னுடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்து கேட்டார், மனுஷகுமாரன் திரும்ப வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். பிறகு சொன்னார், அநேகருடைய அன்பு அக்கிரமம் மிகுதியாவதனாலே தணிந்து போகும் என்று சொன்னார். பிறகு பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று அறிந்து அவன் இன்னும் தீவிரமாக தன்னுடைய வாயிலிருந்து துருபதேச வெள்ளங்களை அவன் கக்கிக்கொண்டே இருப்பான் என்று என்னுடைய வார்த்தை சொல்கிறது. இப்படியாக பொதுவாக the best is yet to be என்று சொல்லுவதை விட the worst is yet to be. இனிதான் நல்ல காலம் பிறக்க போகிறது என்று சொன்னால் அதெல்லாம் சும்மா குறி சொல்லுவது. அப்படி நல்ல காலம் பிறக்க போவதில்லை. இனிமே நல்ல காலம் பிறக்காது. இனிமே காலங்கள் இதை விட மோசமாய் கொண்டுதான் போகும். கர்த்தருடைய வருகை நெருங்க நெருங்க இன்னும் மோசமாய் கொண்டுதான் போகும். அதை நீங்க ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. உங்களுடைய மனதிலே இதை நீங்க நன்றாக தெளிவாக நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் சமீபத்திலே அதை உட்கார்ந்து ரொம்ப யோசித்துக் கொண்டிருந்தேன். நியூஸ் பேப்பர்லாம் எடுத்தீங்கன்னா, செய்தித்தாளை எடுத்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதை படித்து முடிக்கும் பொழுது நீ ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் வரும். இன்னும் மனதிலே ஒரு ஒரு தளர்வு தான் உண்டாகும், மன தளர்வு தான் உண்டாகும். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு முந்தியெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நல்ல செய்திகள். பட் இப்போ எந்த பக்கத்தை எடுத்தாலும் ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்லை, தலைப்புச் செய்திகள் மட்டும் இல்லை, உள்ளே உள்ள செய்திகளையும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஒரு விதமான மன தளர்வு, மனசோர்வு ஏற்பட்டு விடுகிறது. ரிலிஜியஸ் சர்க்கிள்ஸ் பார்த்தா எங்க பார்த்தாலும் துருபதேசங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும், அது எங்க பார்த்தாலும். குடும்பங்கள் எடுத்துட்டா குடும்பங்கள்லயும் ஒரே குழப்பம். 2 குடும்பத்தை எடுத்துட்டா ஒரு குடும்பம், அது ஒரு குடும்பத்துல பிரச்சனை வெளியே தெரிஞ்சிடும், அடுத்த குடும்பத்தின் பிரச்சனை வெளியே தெரியாம ரொம்ப ஞானமா அதை உள்ள மறைச்சு வச்சுக்குவாங்க. மறுபடியும் பிரச்சனைகள் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள்.
இப்படியாக அது மாதிரி பிள்ளைகளை குறித்த பிரச்சனை. நீங்க ஒரு பாயிண்ட்னு சொல்ல முடியாது. அந்த லிஸ்ட்டை போட்டீங்கன்னா இட் இஸ் என்லெஸ் லிஸ்ட், போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ நமக்கு இந்த நாட்களுக்கு என்று கர்த்தர் ஏதாவது செய்தி கொடுக்கிறாரா? நாம் எப்படி இந்த நாட்களிலே நாம் இருப்பது, எப்படி இந்த நாட்களை சமாளிப்பது என்று நான் இதை குறித்து சமீபத்திலே தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னுடைய மனதிலே என்னை நினைவுபடுத்தியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த மலை பிரசங்கம். உங்களுடைய வேத புத்தகங்களிலே மத்தேயு 5:6-7, அந்த மத்தேயு 5:6-7 அந்த 3 அத்தியாயங்களில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம் அல்லது மலை சொற்பொழிவு என்று சொல்லுவோம் அல்லவா, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 அத்தியாயங்களை நீங்கள் உங்களுடைய வேத புத்தகங்களிலே திறந்து வைத்துக் கொள்ளும்படி நான் உங்களை அழைக்கிறேன். வேத புத்தகம் நீங்கள் கொண்டு வராவிட்டால் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய வேத புத்தகத்தை பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவரும் கொண்டாவிட்டால் நீங்கள் சீட்டு மாற்றிக் கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. பட் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நீங்க எப்படியாவது உங்களுடைய கைபேசியை நீங்கள் அணைத்து விட வேண்டும். உங்களுடைய மொபைல் போன் யூ ஷுட் சுவிட்ச் இட் ஆஃப். அது நீங்க அந்த வைப்ரேஷன் அதிர்வு நிலையில் கூட நீங்க வைக்கக்கூடாது. அது நீங்க கம்ப்ளீட்டா டோட்டலா நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா திருவசனத்தை நம்ம கேட்க போறோம். கொஞ்ச நேரம் தான் நான் தேவனுடைய செய்தி கொடுக்க போகிறேன். நீங்க தெளிவாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, இந்த மத்தேயு 5:6-7 இந்த 3 அத்தியாயங்களுடைய இறுதிக்கு வரும்பொழுது ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிறார். 7ஆம் அத்தியாயத்திலே அவர் அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிறார். அவர் முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து, சாதாரண ஒரு தூறல் அல்ல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து, ஏதோ ஒரு ஆறு ஓடுகிற போல ஒரு ஆற்றோட்டம் இல்ல, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து, அதுவும் மூல மொழியிலே பார்க்கும் பொழுது புயல் காற்று என்று இருக்கிறது. ஒரு பெரிய ஸ்டாமி விண்ட், பெரு காற்று அடித்து, புயல் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அடித்தளம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டிய புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பிடப்படுவான்னு சொல்லி அதை குறித்து அவர் சொல்றாரு. அப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெள்ளம் வருவது, ஒரு காற்று அடிப்பது, அல்லது ஒரு மழை, பெருமழை, தண்டர்ஸ்டார்ம், அது சொரிவதெல்லாம் என்று சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவருடைய கட்டணம், அது தனி வாழ்க்கை இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி, அது சபை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது சமூக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது நாம் வேலை செய்கிற இடங்களிலே உள்ள நம்முடைய சுற்றுப்புற சூழலா இருந்தாலும் சரி, அந்த கட்டிடம், நாம் எல்லாருமே ஒரு கட்டிடம் கட்டிட்டு தான் இருக்கிறோம். அந்த கட்டிடம் நன்றாக நிற்க வேண்டுமானால் அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், இயேசு சொல்லிய பொதுவான வார்த்தைகள் என்று அவர் இங்கே சொல்லல, என்னோட உபதேசங்களை கேட்டுன்னு சொல்லல, நல்லா நீங்க கவனிக்கணும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகள். அப்ப இந்த நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், these sayings of mine அப்படின்னு அவர் எதை மீன் பண்றாருன்னு சொன்னா, இப்பொழுதுதான் அவர் பேசி முடித்து அந்த மலை பிரசங்கத்தை அவர் குறிப்பிடுகிறார். நான் இதைத்தான் முதலாவது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலை பிரசங்கத்தில் தான் இனி வரப்போகிற இக்கட்டான, பிரச்சனையான, சிக்கல் நிறைந்த, நம்மை அப்படியே அசைத்து உலுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நம்மை நிறுத்தி பிடிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளின்படி நாம் நடந்து கொள்வதுதான். இது ரொம்ப முக்கியம். நான் இந்த வேளையிலே முதலாவது உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது இந்த மலை பிரசங்கத்தை ஒரு முறை நீங்கள் வாசித்து விடுங்க. ஏனென்றால் இதை விட ஒரு மேலான, மேன்மையான, நல்ல ஒரு பிரசங்கத்தை யாரும் செய்ய முடியாது. என்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட யார் நன்றாக பிரசங்கிக்க முடியும்? அவர் காலத்திலே எத்தனையோ பெரிய வேதபாரகர்கள் இருந்தாலும் அவரை குறித்து என்ன சொன்னார்கள்? No man spoke like this man. இவர் பேசியது போல் எவரும் பேசியதில்லை என்று சொன்னாங்க இல்லையா? அதனால எந்த ஒரு தலைமுறையிலும் there cannot be a better preacher than the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட மேன்மையாக எவராலும் பிரசங்கிக்க முடியாது. அதுவும் இறையரசின் முக்கியமான கருத்துக்களை, சத்தியங்களை ரத்தின சுருக்கமாக இந்த 3 அத்தியாயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததை
முடிந்தால் நீங்கள் மனனம் செய்தால் கூட நல்லது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது நான் இந்த 3 அத்தியாயங்களில் இருந்து முக்கியமான 5 சத்தியங்களை அல்லது முக்கியமான 5 ஆலோசனைகளை உங்கள் முன்னால் கொண்டு வர விரும்புகிறேன். ஏறக்குறைய அந்த 5 ஆலோசனைகளுக்குள்ளேயே இந்த 3 அத்தியாயங்களுடைய நிறைவான சத்தியங்களையும் நாம் அடக்கி விடலாம். You can always bring all these truths of these 3 chapters of the Sermon on the Mount, and you can bring them and categorize them under these 5 headings. நான் அதை கொஞ்சம் நேரம் எடுத்து நான் அதை செய்திருக்கிறேன். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நான் இந்த மீதி இருக்கிற நேரத்தில் எல்லாவற்றையும் விளக்கி விட முடியாது. ஆனால் இதை ஒரு முகவுரை ஆலோசனையான செய்தியாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிற நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை தியானியுங்கள். என்ன வந்தாலும் சரி, மழை அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், பூகம்பமே வரட்டும், உங்க கட்டடம் அசையவே அசையாது, கிராக்கும் விழாது, அசையவே அசையாது, அப்படியே நிற்கும். என் ஆண்டு சொன்னாரு, நான் சொல்ல இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் நல்லா நிற்பான், அது ஒண்ணுமே அசையாது, எல்லாம் மோதும் அவன் மேல, பட் அவன் ஒன்னும் அசையவே மாட்டான், அவன் குடும்பம் அசையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது சத்தியம், நாம் எப்படி இந்த நாட்களை இந்த நாட்களிலே நாம் தாங்கிக் கொள்வது, சமாளிப்பது என்று நான் சொல்கிறதை விட இந்த நாட்களிலே நாம் எப்படி ஓங்கி வளர முடியும். Not how we can survive, but how we can thrive. Christian life வந்து just survival இல்ல, Christian life வந்து thriving. How we can just manage these days எல்லாம் கிடையாது. How we can live above triumphantly in these difficult